நரகத்தை பற்றி, மோட்சத்தை பற்றி, நியாயத்தீர்ப்பை பற்றி எண்ணமே கிடையாது. இயேசு வருகிறத குறித்து எண்ணமே கிடையாது. இந்த உலக பிரகாரமா எப்படி வேலைக்கு போகணுமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, குணப்படமா, இதே சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்களே தவிர நாம் நம்முடைய வாழ்க்கையில இயேசு வந்தா பறக்கணும், இந்த உலகத்தை விட்டு கடந்து போனா ஆண்டவர் சமூகத்தில் நியாயத்தீர்ப்பு நாள்ல தப்பி பரலோகம் போகணுங்கிற மாதிரிலாம் எண்ணமே இன்னைக்கு யாரும் கிடையாது. அப்படிலாம் யாரும் வாழ்வாங்களான்னு தெரியல. உங்களுக்கு விரோதமாக பக்கத்துல வீட்டுக்காரனோ இல்ல சொந்தக்காரனோ அவன் ரட்சிக்கப்படல ரைட், அவன் தப்பு பண்ணுவான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆவி, அந்த ஆவி அது தப்பு பண்ணதான் வைக்கும். ஆனால் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் ஆண்டவர். ஆகையினால அவர் மன்னிக்கவர், நானும் நீங்களும் மன்னிக்கத்தான் செய்யணும். நமக்கு விரோதமா ஒரு சௌரம் தப்புட்டார், ஆனால் அவரை மன்னிக்க முடியலையே. நான் எவ்வளவு மன்னிச்சவனுக்கு, ஏன் மன்னிச்சேன் தெரியுமா? நான் இறக்கம் உள்ளவன், நான் இறங்கினேன், மன்னிச்சேன். ஆனா உனக்கு இறக்கவில்லையே. மன்னித்ததை அவர் என்ன பண்ணிட்டாரு? மறுபடியும் கூப்பிட்டு, நான் எனக்கு மன்னிக்கலப்ப, இது வரைக்கும் மன்னிச்சதெல்லாம் நான் திரும்ப மன்னிக்கல, நான் உன்னை ஜெயில போடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை சொல்றேன். யாரோ நமக்கு ஒரு தீமை செஞ்சுட்டாங்க, ஒரு தீமை தான். ஆனா நாம எத்தனை பாவம் செஞ்சோம், எவ்வளவு பாவம் செஞ்சோம், அத்தனையும் அவற்றை கேட்க 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 மன்னிச்சாரு. ஆனா இவனோ ஒரே ஒரு தப்பு தானே பண்ணான், அதை நமக்கு மன்னிக்க முடியவில்லையே. உங்கள் பரமபிதாவை இப்படியே செய்வார். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த மாலை வேளையிலும் கூட நாங்கள் உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது அவைகளை கற்றுக்கொள்ள உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. நாம் யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கப்படும் என்கிற தலைப்பின் கீழே 4 வாரமாக தியானித்து வந்தோம். இன்றைக்கு 5வது வாரமாக தியானிக்க போறோம். யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படும், அது ஏன்? எபிரேயர் நிறுவம் 9வது அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. வேதம் சொல்லுகிறது, மனிதன் ஒரே தரம் மரிப்பான், மரித்த பிறகு ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. இது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்று. யாரும் நான் மரிக்க முடியாதென்றோ அல்லவென்றால் நியாய தீர்ப்பு எனக்கு கிடையாதென்றோ சொல்லவே முடியாது. எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நியாயம் தீர்க்க போகிறது இயேசு. அவர் சில புஸ்தகங்களை முன்னால் வைத்திருக்கிறார். அதில் எழுதப்பட்டவைகளின்படியே அவர் நியாயம் தீர்ப்பாராம். அதோடு மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்படியானால் யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இல்லையோ அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். இன்றைக்கு இதை குறித்தெல்லாம் எண்ணமே கிடையாதுங்க. நரகத்தை பற்றி, மோட்சத்தை பற்றி, நியாயத்தீர்ப்பை பற்றி எண்ணமே கிடையாது. இயேசு வருகிறத குறித்து எண்ணமே கிடையாது.
இந்த உலக பிரகாரமா எப்படி வேலைக்கு போகணுமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, குணப்படமா, இதே சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்களே தவிர, நாம் நம்முடைய வாழ்க்கையில இயேசு வந்தா பறக்கணும், இந்த உலகத்தை விட்டு கடந்து போனா ஆண்டவர் சமூகத்தில் நியாயத்தீர்ப்பு நாள்ல தப்பி பரலோகம் போகணுங்கிற மாதிரி எல்லாம் எண்ணமே இன்னைக்கு யாரும் கிடையாது. அப்படிலாம் யாரும் வாழ்வாங்களான்னு தெரியல. ஏன்னா நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வரும்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியும். நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டான். ஆனால் ஜனங்கள் அதை உணரவில்லை என்று இருக்கிறது. ஆகனால பெண் கொண்டாங்க, படுத்து கொடுத்தாங்க, நட்டுனாங்க, கட்டுனாங்க, பண்ணாங்க, எல்லாம் நடக்குதே தவிர அந்த ஜலப்பிரளயத்தை பற்றி எண்ணமே வரல. இன்றைக்கு ஆவிக்குரிய ஜனங்கள்ல இயேசு வருவார் என்றோ, இல்லை இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போனால் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆனா நம்முடைய சபையை பொறுத்த அளவுக்கு இயேசு வந்தா பறக்கணும், அதுக்கு முன்னால போயிட்டா பரதீஸ் போகணும், நியாயத்தீர்ப்புல பரலோகம் போகணுங்கிற எண்ணத்தோடு கூட வாழும். இதுதான் நாம் விரும்புறது. ஓகே, இப்போ ஜீவ புஸ்தகத்தில் ஒரு மனுஷனுடைய பேர் எப்ப வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்படி சொல்றேன், ஜீவ புஸ்தகத்திலே பெயர் இருந்தால் அவர்கள் பரலோகம் போவார்கள், அல்லவென்றால் பரலோகத்துக்கு போறவருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். அப்ப பரலோகத்துக்கு போவது யார் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். எல்லாருக்கும் தெரிந்தது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்னுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாவே மெய்யாவே சொல்லுகிறார். மறுபடி பிறக்கிறது என்ன? பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு பாவத்துக்கு விடுதலையாக்க வந்தார், எனக்கு ரத்தத்தினார் விசுவாசித்து தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிறான் பாருங்க, அவனை ஆண்டவர் மன்னிச்சு சுத்தாக்கிறார். சுத்த ஆன பிறகு அவன் என்ன ஆயிடுறான்? மறுபடி பிறந்த அனுபவத்தோடு வாழ்றான். மறுபடி பிறந்த அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான். அப்படியானால் மறுபடி பிறந்த அனுபவத்தை உடையவன் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றால் பரலோகத்துக்கு போகலாம் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் யார் ஒருவர் மனம் திரும்பி பாவங்களிலிருந்து விடுதலையாகி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றார்களோ அவங்க பரலோகத்துக்கு போலாம். அப்படிப்பட்டவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். இதை நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆகவே ஜீவ புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாரும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிட்டோம். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இயேசு சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் பெயர் கிறுக்கப்படாது, ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்படாதுன்றார். அப்படியானால் ஜீவ புஸ்தகத்தில் வர வைக்க வேண்டியது நல்லது. மனம் திரும்பி ஞானஸ்நானத்து பரிசுத்தா வரும்போது ஜீவ புஸ்தகம் வருது. ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ளணும். ஒருவேளை கிரிக்கெட்டார்னா அங்க போய் ஒண்ணுமே செய்ய முடியாது. கிரிக்கெட்டாரா இல்லையான்னு சொல்லி நம்ம அவற்றுக்கு என்னன்னு சொல்லி கேட்க முடியாது. அப்போ எப்படி கிறுக்கிறார்? இப்ப ஜீவ புஸ்தகத்திலிருந்து எப்படி கிறுக்கப்படுது என்று சொல்லிதான் நாம் சில காரியங்களை கடந்த 4 வாரங்களாக தியானிச்சோம். கடந்த வாரத்திலே மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 23வது வசனத்தை தியானித்தோம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார்? ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லவில்லை. பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான்கள் பிரவேசிப்பது அரிதினர். ஏன்? ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் பரலோகம் போக முடியாதுன்னு சொல்லியிருந்தால் ஆபிரகாம் போயிருக்க முடியாது. ஆனால் ஐஸ்வர்யவான்கள் ஆகி இந்த உலகத்தில் ஆடம்பரமா வாழ்கிறார்களே, அவர்களால் தான் நிச்சயம் போக முடியாது. ஐஸ்வர்யவான்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தாயிற்று. அப்போ
நானோ நீங்களோ ஐஸ்வர்யங்கள் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படக்கூடாது. நாம பிரயாசப்படக்கூடாது. ஆனால் ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அப்படி ஐஸ்வர்யத்தை தரும்போது, ஆசீர்வாதம் வரும்போது ஐஸ்வர்யம் தானா வரும். அதே நேரத்தில் நீங்களும் நானும் எந்த விதத்துல ஆடம்பரமா வாழக்கூடாது. எளிமையா வாழ்ந்துட்டு போயிடணும். எளிமையா வாழ்ந்துட்டு போயிடணும். ஆடம்பரம் என்பது சாத்தானுக்குரியது. எளிமை என்பது இயேசு கிறிஸ்துக்குரிய கேரக்டர். ஆகையினால நாம் இயேசு கிறிஸ்துடைய கேரக்டர் ஆகிய எளிமையாவே நாம் வாழ்கிறவளா இருக்க வேண்டும். வேதம் சொல்வது சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள், உயிரோடு செத்தவள். அப்ப நம்ம சுகபோகமாய் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடாது. அப்படி சுகபோகமாய் வாழ வேண்டும், ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்றால் தேவன் பேரை கிரிக்கிறார். ஆனால் வேதம் சொல்லி கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அப்போது என்ன செய்வாங்களாம்? தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களும் அதே நேரத்தில் ஊழியக்காரர்களும் எப்படி ஆடம்பரமா வாழலாம், சுகபோகமா வாழலாம் அப்படின்னு சொல்லி தங்கள் வாழ்க்கையை உலகத்தில் அனுபவிக்க பார்க்கிறாங்க, அனுபவிக்க பார்க்கிறாங்க. பவுல் அழகா சொன்னார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றும் தகுதியாயிரு. எனக்கு முடியும், நான் நினைச்சா அனுபவிக்கிறேன்பா, ஆனால் நான் அனுபவிக்க தயாரா இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் ஐஸ்வர்யம் தரும்போது நமக்கு தான் இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லி ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எண்ணவே கூடாது, எண்ணவே கூடாது. சரி, ஆனா இயேசு எளிமையானவர். ஆபிரகாமை குறித்து நீங்கள் நன்றாயிருவீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு பூமி தாங்க கூடாத ஆஸ்தி இருந்தது. அவ்வளவு ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்தார், ஆசீர்வாதத்தை. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். தேவன் தான் ஆசீர்வதித்தார். அத்தனை ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம். ஆனால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? எளிமையா வாழ்ந்துட்டான். கூடாரத்தில் வாழ்ந்து போயிட்டான், எளிமையாய் வாழ்ந்துட்டு போயிட்டான். அப்படியானால் ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படியே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது ஐஸ்வர்யம் வரும், ஐஸ்வர்யம் வரும். ஆனால் நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஆசீர்வாதமா இருக்குது அப்படின்னா தரித்திரர் ஆகிய நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. அப்ப ஐஸ்வர்யம் எப்படி தரித்திரா முடியும்? தேவனுக்கென்று கொடுக்கிறவனாய் இருப்பான். இரண்டாவது பிச்சை கொடுக்கிறவனாய் இருப்பான். மூன்றாவது ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் இருப்பான். சோ தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சு ஆடம்பரமா இருக்க விரும்ப மாட்டான், தரித்திரராக விரும்புறான். எப்படி ஊழியத்துக்கு கொடுக்கலாம், எப்படி தேவனுக்கு கொடுக்கலாம், எப்படி பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கொடுக்க கொடுக்க இவன் ஒரு தரித்திரன் ஆகலாம். ஆனால் பாக்கியவான் ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் ஆக்குனது கர்த்தர் தான். ஆனா சிம்பிளா வாழ்ந்துட்டு போயிட்டான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம இந்த உலகத்தில் ஆடம்பரமா வாழ்ந்தா நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்படும் என்று சொல்லி கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரத்திலே யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எடுக்கப்படும்? ஏன்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மலையின் மீது தம்முடைய சீஷைகள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். உலகத்தாருக்கு அல்ல, மலையில் தன்னிடத்தில் வந்த சீஷைகளுக்கு தமது வாயை திறந்து சொல்கிறார். என்ன சொல்றாரு? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா மன்னிப்பார். மனுஷர்கள் யாரு? ரட்சிக்கப்படாதவர்கள்,
ரட்சிக்கப்படாதவர்கள் செய்கிற காரியம் தப்பிதம், பாவம் தான். ஆனால் அதுக்கு பேர் தப்பிதம் இருக்குது. மனுஷர்கள் செய்கிற தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். ரைட். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஓஹோ, மனுஷர்கள் தப்பிதங்களை நாம் மன்னியாதிருந்தால் தேவனும் நம்முடைய தப்பிதங்களை, பிதாவாகிய தேவன் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டாராம். இங்க மன்னிக்காத ஒருத்தன் பரவாம போக முடியாது. சோ மன்னிப்பை அருளாவிட்டால், ஒருவேளை உங்களுக்கோ எனக்கோ யாரோ தீமை செய்றாங்க, அது உலகத்தின் மக்களா இருக்கலாம், இல்ல சகோதரர்களா இருக்கலாம், தீமை செய்றாங்க. ஆனா மன்னிக்கிறவங்களா இருக்கணும். யார் மன்னிக்க மாட்டார்களோ அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கப்படும். ஏன்னா அவர் தான் மன்னிக்கலையா. இப்ப பாவத்தோடு எப்படி போவாங்க? பாவத்தோடு எப்படி போவாங்க? கவனமா கேட்டுங்க. மனுஷருடைய தப்பிதங்களை மனப்பூர்வமா மன்னிச்சணும். மனுஷர் யாரு? ரட்சிக்கப்படாதவங்க அவங்களுடைய தப்பிதங்களை மனப்பூர்வமா மன்னிச்சிடணும். மன்னிக்கலன்னா பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். நான் நினைக்கிறேன் தப்பிதம் வேறு பாவம் வேறு. தப்பிதம்னா தெரியாம செஞ்சுவிட்டோம். ஆகையினால நானோ நீங்களோ மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறவளா இருக்கணும். மன்னிக்காத பட்சத்தில் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். சரி, மன்னிப்பு பெறலங்க, நம்முடைய தப்பிதங்களை ஆண்டவர் மன்னிக்கல, எப்படிங்க எங்க போவோம்? பரவது பூர்வமாகும் போக முடியாத. அப்போ மனுஷருடைய தப்பிதங்களையோ சகோதரர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்காத பட்சத்தில் அவர்கள் பெயர் கெடுக்கப்படும், அவர்கள் பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எடுக்கப்படும். சோ உங்களுக்கு விரோதமாக பக்கத்துல வீட்டுக்காரனோ இல்ல சொந்தக்காரனோ அவன் ரட்சிக்கப்படல, ரைட், அவன் தப்பு பண்ணுவான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆவி, அந்த ஆவி அது தப்பு பண்ணத்தான் வைக்கும். ஆனால் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் ஆண்டவர். ஆகையினால அவர் மன்னிக்கவர். நானும் நீங்களும் மன்னிக்கத்தான் செய்யணும். சப்போஸ் மன்னிக்க முடியாது, என்னால அவன் பேசின பேச்சுக்கு அவன் செஞ்ச செய்கைக்கு என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவரும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்பது மட்டுமல்ல, மன்னிக்காத பட்சத்திலே பாவம் இருக்கிறது. பாவம் இருந்தால் பரலோக ராஜ்யம் போக முடியாது, ஜீவபுஸ்தகத்தை பேரை கெடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இப்போ இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி கொண்டு போவதற்கு முன்னால முகத்துல துப்புறாங்க, கோல்னால அடிக்கிறாங்க, தாடை மயிரை பிடிச்சு இழுக்கிறாங்க, சாட்டைனால அடிக்கிறாங்க. முதுகு எப்படி ஆகி போச்சான்? ஏறு உழுத நிலம் போல ஆயிடுச்சான். ஆணிகள் அடிக்கிறாங்க, விழாவுல குத்துறாங்க. அதோடு மாத்திரமல்ல, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறி பாதாளத்துக்கும் போற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதுக்கெல்லாம் இவரை சிலுவையில் அறைவதற்கு காரணம் யாரு? ஜனங்கள், அது யூத ஜனங்கள். இப்ப இவர் சொல்றாரு, ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிருங்கப்பா, இவங்களை மன்னிச்சிருங்க. எவ்வளவு வேதனைப்பட்டு கதறாரு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் பிதாவை நோக்கி பார்க்கிறார். பிதாவே இவங்களை மன்னிச்சிருங்க. ஏன்? தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமலே செய்றாங்க. தெரியல, அவங்களுக்கு தெரியாம தான் செய்றாங்க. அவங்க யாரு? மனிதர்கள்.
அப்படியே இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற மக்கள் நமக்கு விரோதமாய் தவறு செய்வார்களானால் அவர்கள் செய்வதற்கு காரணம் என்ன? அறியாமல் செய்கிறார்கள், அறியாமல் செய்கிறார்கள். அப்ப அறியாமல் அவருக்கு செய்த போது அவர் என்ன சொல்றார்? பிதாவே இவளுக்கு மன்னித்து விடும், அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார். அப்படியானால் மனுஷனுடைய தப்பிதங்களை அவர் மன்னிக்கிறவராயிருந்தார். அருமையானவர்களே, உலகத்தில் ரட்சிக்கப்படாதவன் நமக்கு விரோதமான பல தீமை செய்யலாம், பலவிதமான பாவங்களை செய்யலாம், ஆனால் செய்வது அறியாமையினால செய்கிறான். ஆகவே நீங்களும் நானும் என்னதான் செய்யணும்? மன்னிச்சிட வேண்டியதுதான். இப்போ ஒரு பைத்தியக்காரன் என்னைய பார்த்து கல்லெடுத்து அடிக்கிறான். ஏன் செஞ்சான்? அவனுக்கு அறிவில்லை, கல்லெடுத்து அடிக்கிறான். என்ன கல்லெடுத்து எரிஞ்சிடான் அப்படி நானும் கல்லெடுத்து எரிஞ்சா இப்ப பைத்தியக்காரன் யாரு? இதுல பைத்தியக்காரன் யாரு? ரோட்ல போற இது யாரா பைத்தியம்? அவன் அறியாம செஞ்சான், அவன் செஞ்சது தெரியாம செஞ்சான், அறியாம செஞ்சிட்டான். அதுக்கு நான் பதிலாய் செய்தால் தவறாது. என்ன எனக்கு தான் தெரியும்ல, எனக்கு சுய புத்தி இருக்குது. ஆகையினால அப்படிப்பட்டனா அவன் அறியாமல் செய்த போது நான் மன்னிக்கத்தான் செய்யணும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் உலகத்தின் மக்கள், வேலை ஸ்தலத்துல இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களா இருக்கட்டும், அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தால் நிச்சயம் செய்வார்கள் நமக்கு விரோதமாய் காரியங்கள். ஏன் செய்யறாங்கன்னா அவங்க அறியாமலே செய்யறாங்க. அப்படிப்பட்ட அவர்களை நீங்களும் நானும் மன்னிக்க வேண்டுமா? ஏனென்றால் இயேசு சொன்னார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும், மனப்பூர்வமாக மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னியாதிருப்பார். மன்னிக்க மாட்டாராம். அப்போ நானோ நீங்களோ, அதுதான் இயேசு சொன்னாரு, பிதாவே இவளை மன்னிப்பீராக. ஏன் மன்னிங்க ஆண்டவரே? தாங்கள் செய்வது இன்னதுன்னு தெரியாமலே செஞ்சிட்டாங்களே, மன்னிச்சுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இயேசு மன்னிக்கிற சுவாவுடையவராக இருந்தார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 7வது வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராம்? மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா எந்த நேரத்தில் போய் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பார். ரோமன் கத்தோலிக் பைபிள்ல மன்னிக்கிறதில் அவர் வள்ளல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் ஃபாதர் அப்படி பாடியிருப்பாரு, அப்படி பாடியிருப்பாரு. மன்னிக்கிறதில் ஆண்டவர் வள்ளலாம், தயை பெருத்துவர். யாரு என்ன தப்பு செஞ்சாலும் சரி, ஆண்டவரை மன்னிச்சிங்கன்னா மன்னிச்சுக்க போறாரு, மனஸ்தாபப்பட்டு கேட்டா மன்னிச்சுக்க போறாரு. அப்படியே நீங்களும் நானும் தேவனுடைய அந்த கேரக்டர் உடையவங்களா இருக்கணும், மன்னிக்கிற சுபாவ உடையவங்களா இருக்கணும். சப்போஸ் மன்னிக்கல அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்ம பாவம் மன்னிக்கப்படவில்லைன்னு அர்த்தம். மன்னிக்கப்படாது. மன்னிக்கப்படாவிட்டால் பாவத்தோடு நான் இருக்கிறேன். பாவம் செய்யற நான் எப்படி பரலோகத்துக்கு போவேன்? பாவம் செய்கிற நான் எப்படி பரலோகம் போவேன்? சோ பாவத்தோடு இருந்தா கிரிக்கிறார். ஆகையினால தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உற்றார் உறவினர் சொந்தக்காரங்க இல்ல பக்கத்துல உள்ளவங்க அத்தனை யாரும் இருந்தாலும் அவங்க உலகத்தார் அறியாமலே செய்யறாங்க, மன்னிக்கிறவங்களா இருக்க வேண்டும். மன்னியாவிட்டால் பரமபிதா மன்னிக்க மாட்டார். அவர் மன்னிக்கிறதுக்கு எப்படிப்பட்டவர்? தயை பெருத்தவர். எப்ப போனாலும் மன்னிக்கிறதுக்கு அவர் வல்லவர், எப்ப போனாலும் மன்னிப்பார். ஓகே, இப்போ இயேசுவிடம் பேதுரு என்ன கேட்கலாம் பாருங்க, வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து,
ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். இப்போ இயேசு கிறிஸ்துவிடத்துல பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, என் சகோதரன் ஒருவன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? அவனே ஆன்சர் சொல்றான். 7 தரம் மட்டுமா அப்படின்னு கேட்கிறான். அப்படின்னு அவனுக்கு புரியுது மன்னிக்கணும்னு. 7 தரம் மன்னிச்சா போதும் தானே அப்படின்னு கேட்கிறான். அப்பொழுது இயேசு என்ன சொல்றார் பாருங்க, அடுத்த வசனம். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஓஹோ, 7 தரம் மட்டும் இல்லப்பா, 70 தரம் மன்னிச்சிரு. ஏன்னா அவர் மன்னிக்க தயப்படுத்தவர். அவருடையவர்கள் நாம். நானும் நீங்களும் எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் யாரு சகோதரர்கள் மன்னிக்கத்தான் செய்யணும். சகோதரன் நமக்கு ரொம்ப தீமை செய்தால் எப்போ வந்தாலும் மன்னிக்கணும்ன்றார். அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஒரு ஓமையை சொல்றாரு. அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. அந்த மன்னிக்கக்கூடியத ஒரு ஓமையை சொல்றாரு. இப்ப அடுத்த வசனம் 23 இருந்து 27 வரைக்கும் ஒண்ணா வாசிங்க. எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. கணக்கு பார்க்க ராஜாவுக்கு ஒப்பாயிருந்தது. என்னது? பரலோக ராஜ்யம். ஒரு ராஜா, அந்த ராஜா தன்னுடைய ஊழியக்காரிடத்துல கணக்கு கேட்கிறார். அன்னைக்கு பரலோகத்திலையும் அப்படிதான் கேட்பாரு. அடுத்த வசனம். அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். சரி, இப்ப கடன் வாங்கினவங்களுக்கு அவன் கொண்டு வர சொல்றான் ராஜா. அப்படி கொண்டு வரும்போது 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தார்கள். 10,000 தாலந்து. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு வேத பண்டிதர் சொன்னாரு, 10,000 தாலந்துங்கிறது 4.5 கோடினாரு அன்னைக்கு. இன்னைக்கு எத்தனை கோடி இருக்கும்? 45 கோடி இருக்கும். 45 கோடி ரூபாய் கடன்பட்ட ஒரு வேலைக்காரனை அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்த போது அந்த எஜமான் என்ன கேட்கிறான் பாருங்க. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். இப்ப இவனுக்கு கடனை தீர்ப்பதற்கு நிர்வாகம் இல்லை, நிவாரணம் இல்லை. ஆகினால ராஜா சொல்றாரு, உன் மனைவி மக்கள் எல்லாரையும் வித்துட்டு கடனை கொடுப்பான். கடனை கொடுக்க அவனுக்கு கொடுக்கறதுக்கு முடியாத சூழ்நிலை. வாங்கிட்டான் ஆனா கொடுக்கறதுக்கு முடியாத சூழ்நிலை. ஆனா ராஜா என்ன சொல்றாரு, இல்ல உன் மனைவி மக்கள் எல்லாரும் வித்தாவது கொடு அப்படின்றார். இப்போ அவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். இப்ப அவன் கேக்குறான், தாழ விழுந்து கேக்குறான், ஐயா ஐயா மன்னிச்சுங்க, நான் உங்களுக்கு இப்ப கொடுக்கறதுக்கு நிர்வாகம் இல்ல, ஆனாலும் உங்களுக்கு கொடுத்து தீர்ந்துடுறேன் ஐயா, எப்படினாலும் கொடுத்துறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவிடத்துல அந்த வேலைக்காரன் சொல்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இயேசு உதாரணம் சொல்றாரு. அப்பொழுது எப்படி மனசார காலில் விழுந்து கேட்கிறானே, இவனை போய் என்ன செய்யுது அப்படின்னு நினைச்சு அந்த ராஜா மனதார மன்னிக்கிறான். எப்படி மன்னிக்கிறான் பாருங்க, மனது இறங்கி மன்னித்தான் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மனது இறங்கி அவனுக்கு மன்னித்தான். ஒரு மனுஷனுக்குள்ள மனது இறக்கம் இருந்தாதாங்க மன்னிக்க முடியும். இறக்கம் இல்லாதவனுக்கு மன்னிக்க முடியாது. இறக்கம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு மன்னிக்க முடியாது. அவங்க மன்னிக்கிறாங்கன்னா இறக்கம் உள்ளவங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து இறக்கம் உள்ளவர். அவங்களுக்கு ரோம தப்புன்னு அவங்கள மன்னிப்பார். இப்போ
மனது இறங்கி மன்னித்துட்டாரு. அவனுக்கு தண்டனையும் கிடையாது. இப்ப நடக்கிறத பார்ப்போம். தொடர்ந்து வாசிங்க. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவன் ஆகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். இப்போ கடன் மன்னிக்கப்பட்டாச்சு. இவனுக்கு 45 கோடி ரூபாய் மன்னிக்கப்பட்டாச்சு. இப்போ போறான், மனுஷார்பா அப்படின்னு சொல்லி போறான். போகும்போது இன்னொரு வேலைக்காரன் வர்றான். அவன் இவங்கிட்ட கடன் வாங்கினவன். எவ்வளவு வாங்கியிருக்கிறான்? 100 வெள்ளிக்காசு. அந்த நாளிலே அந்த வேத பண்டிதர் சொன்னது 100 வெள்ளிக்காசு என்பது 900 ரூபாய். 4.5 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு 10 டைம்ஸ் போட்டா 45 கோடி. இப்போ 900 ரூபாய்க்கு 10 டைம்ஸ் போட்டா 9000 ரூபாய். இப்ப 9000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறான். 45 கோடி மன்னிக்கப்பட்டவன்கிட்ட 9000 ரூபாய் ஒருத்தன் கடன் வாங்கி இருக்கிறான். அவன் தொண்டை நெரிச்சு, கடனை கொடுறா அப்படின்னு சொல்லி போர்ஸ் பண்றான். இப்ப நடக்கிறத பார்ப்போம். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். இப்ப இந்த 45 கோடி ரூபாய் மன்னிப்பு பெற்றானே, அவன் ராஜாவிடத்துல காலில் விழுந்து கெஞ்சின மாதிரி இவனும் கடன்பட்ட இவன் கடன் கொடுத்த அவங்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சினான். ஐயா மன்னிச்சுங்க, நான் கொடுத்துறேன், சீக்கிரம் கொடுத்துறேன்னா. ஆனா அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவோ அவனை காவலில் போடுவித்தான். எங்க ஜஸ்ட் 9000. ராஜாவோ 45 கோடி மன்னிச்சிருக்கிறாங்க. 45 கோடி எப்படி மன்னிச்சாரு? மனது இறங்கி மன்னித்தார். ஆனால் இவனோ 9000 மன்னிக்க முடியவில்லை. 9000 மன்னிக்க முடியவில்லை. ஆகையால் என்ன பண்ணானா, அவனை காவலில் போடுவித்தான், ஜெயில போட்டான். என்ன வேதனைங்க! இத பார்த்தாங்க கூட இருந்த வேலைக்காரங்க என்ன செய்றாங்க பாருங்க. நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். இப்போ ராஜாட்ட சொல்லிட்டாங்க, ராஜா நீங்க 45 கோடி ரூபாய் மன்னிச்சீங்களே, அவங்கிட்ட ஒரு 9000 ரூபாய் கடன் பட்டா எங்க ஆளு. அப்படி கடன் பட்ட அவன் கொடுக்க நிவாரணம் இல்லாதனால தொண்டை நெரிச்சு கேட்டான், காலில் விழுந்து கெஞ்சினாவன், முடியாதுன்ட்டான். கடைசியில ஜெயில போட்டாங்க அப்படின்னு சொல்லி நடந்ததை சொல்லுகிறார்கள். அப்பொழுது ராஜா என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்தான். எவனை அழைப்பித்தான்? 45 கோடி மன்னிக்கப்பட்ட அவனை வரவழைச்சார். மறுபடியும் வாப்பா, வாடா வா அப்படின்னு வரவழைச்சாரு. பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி என்ன சொல்றாரு பாருங்க. நீ என்கிட்ட கெஞ்சி கேட்டியே, அந்த கெஞ்சுதலுக்கு நான் இறங்கி உன்னை மன்னிச்சேனே, அப்ப மன்னிச்சது காரணம் என்ன? ஒரு இறக்கங்க, இறக்கத்தால் தான் மன்னிச்சாரு ராஜா. நான் இறங்கி மன்னித்தேனே, நீயும் இறங்க வேண்டாமா? அவனுக்கு இறங்க வேண்டாமா? இறங்கி அவனுக்கு மன்னிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கிறேன். இப்போ கேள்வியோட நின்னுட்ட பிரச்சனை இல்லை. ஏற்கனவே 45 கோடியை மன்னிச்சு ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்ப மன்னிக்காத அந்த வேலைக்காரன் ராஜாட்ட வந்து நிக்கிறான். நீ மன்னிக்க வேண்டாமா? நான் மனது இறங்கி மன்னிச்ச போல மன்னிக்க வேண்டாமா அப்படின்னு கேள்வியோட நிக்காம என்ன செய்யறான் பாருங்க. இப்போ ராஜா
அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவோ உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். ஆஹா, ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டான். சரி நீ போலாம்பா, உன் கடன் எல்லாம் மன்னிச்சிட்டேன்னு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? மறுபடியும் அவனை கூப்பிட்டு, நான் இவன் மன்னிக்க மாட்டேன், ஏற்கனவே மன்னிச்சதை கூட நான் மன்னிக்க மாட்டேன், போ மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க போட்டான்? ஜெயில போட்டான். ஜெயில போட்டான். மனது இறங்கி மன்னிக்கப்பட்ட இவனு மனது இறங்கி இருக்கணும் சொல்றாரு, இறங்கல. இப்ப பாருங்க, அடுத்த வசனம் தான் கன்க்ளூஷன் வருது. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். இப்படியே செய்வார். எப்படியே செய்வார்? எங்க நம்ம வாலிப நாட்கள் செஞ்சிட்டு வந்த பாவங்கள் ஏராளங்க, ஏராளம் ஏராளம் ஏராளம். அத்தனையும் அவர் மன்னித்தார். மன்னிப்பு கேட்ட போது மன்னித்தார். நமக்கு ஒரு சௌரம் தப்புட்டார். ஆனால் அவரை மன்னிக்க முடியலையே. நான் எவ்வளவு மன்னிச்ச உனக்கு, ஏன் மன்னிச்சேன் தெரியுமா? நான் இரக்கம் உள்ளவன், நான் இறங்கினேன், மன்னிச்சேன். ஆனா உனக்கு இறக்கம் இல்லையே. மன்னித்ததை அவர் என்ன பண்ணிட்டாரு? மறுபடியும் கூப்பிட்டு, நான் என்ன மன்னிக்கலப்ப, இது வரைக்கும் மன்னிச்சதெல்லாம் நான் திரும்ப மன்னிக்கல, நான் உன்னை ஜெயில போடுறேன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நரகத்துல போடுறேன்றாரு. ஆனா நான் உன்னை மன்னிச்சது உண்மைதான். ஆனா நீ அவனுக்கு மன்னிக்க மாட்டேன்ட்டல்ல, உனக்கு இறக்கம் வரல, அதனால எனக்கு இறக்கம் வரலாது. நான் நீ இதுவரைக்கும் நான் மன்னிச்சதை கூட திரும்ப ரீகலெக்ட் பண்ணி உன்னை நான் என்ன பண்றேன், எவ்வளவு தப்பு பண்ணிருக்க, வா அப்படின்னு சொல்லி உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன் அப்படின்றாரு. அப்படியே என்ன கன்க்ளூஷன் என்ன சொல்லுது? அவனவன் தன் தன் சௌரம் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். எப்படியே செய்வார்? நீங்களும் இப்படியே செய்வார் சொல்லியாதீங்க. இப்படியே செய்வார். எப்படி செய்வார்? நம்ம மன்னிக்கலாம், மன்னிக்க மாட்டார். யார சொல்றேன் நான் இப்போ? சகோதரர்களை சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை சொல்றேன். யாரோ நமக்கு ஒரு தீமை செஞ்சுட்டாங்க, ஒரு தீமை தான். ஆனா நாம எத்தனை பாவம் செஞ்சோம், எவ்வளவு பாவம் செஞ்சோம், அத்தனையும் அவர்கிட்ட கேட்க 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 மன்னிச்சாரு. ஆனா இவனும் ஒரே ஒரு தப்பு தானே பண்ணான், ஒரே ஒரு தப்பு தானே பண்ணான், அதை நமக்கு மன்னிக்க முடியவில்லையே. உங்கள் பரமபிதாவும் இப்படியே செய்வார். அப்படின்னா இப்ப மன்னிக்கலங்க, மன்னிக்காத பட்சத்துல பேர் இருக்குமா ஜோபஸ்ல? அவன் பரலோகம் போக முடியுமா? கிரிக்கிறார். அவனுக்கு ஜெயம் கொள்ள தெரியல, அவன் ஜெயம் கொள்ள முடியல. அருமையான தேவஜனமே, நல்லா கவனிச்சுங்க. மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்கணும். அதே நேரத்தில் விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய, பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடிய, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் நமக்கு விரோதமாய் தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் நம்ம மன்னிக்க தான் செய்யணும். ஏன்னா நம்ம வாலிப பிராயத்திலிருந்து எவ்வளவு செஞ்சோம், அத்தனையும் மன்னிச்சாரு, அத்தனையும் மன்னிச்சாரு. கேட்ட போது எல்லாத்தையும் மன்னிச்சு நம்மளை சுத்தமாக்குனாரு. ஆனா யாரோ ஒருத்தன் ஒரு விசுவாசி நமக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டான், நம்மளால மன்னிக்கவே முடியலையே, மன்னிக்கவே முடியலையே. ஏன் ஆண்டவர் மன்னிச்சாரு? இரக்கமுள்ளவராயிருந்தனால் மன்னிச்சாரு. நம்மளால ஏன் மன்னிக்க முடியல? நமக்கு இரக்கம் இல்லை, அதனால மன்னிக்க முடியல. அப்பதான் பார்த்தாரு. வேதம் என்ன சொல்லுங்க பாருங்க. யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என்ன சொல்றாரு? இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அப்படியானால் ஒரு இரக்கம் உள்ளவன் என்ன செய்வான்? மன்னிக்கிறவனாய் இருப்பான்.
ஆனால் மன்னிக்காத பட்சத்தில் இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு. அன்னைக்கு சொல்லுவார், நான் உனக்கு இவ்வளவு இறங்கினேன் இல்ல, அவ்வளவுலாம் மன்னிச்சேன் இல்ல, அவனுக்கு நீ நான் இறங்கினது போல மன்னிக்கல, வா உன்னை அங்கே போடுறேன் அப்படின்னு சொல்லி இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கொடுத்து நரகத்திலே தள்ளப்படுவான். அப்ப நரகத்தை ஒருத்தன் பேரு போறான்னா ஜீவபுஸ்தகத்துல பேரு கிறுக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம், கிறுக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். ஆகையினால அருமையான தேவஜனமே, நீங்களோ நானோ எந்த சூழ்நிலையிலும் உலக பிரகாரமான மனிதர்கள் நமக்கு தீமை செய்தாலும் மன்னிச்சிருவோம், மன்னிச்சிருவோம், மனசார மன்னிச்சிருவோம். நான் இப்படி கேட்கிறேன், ஜனங்கள் இயேசு தொங்கிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் மன்னிப்பா கேட்டாங்க? கேட்கலையே, மன்னிப்பு கேட்கவே இல்லையே. இவராதான் மன்னிச்சாரு, இவராதான் மன்னிக்கிறார். பிதாவை இவளுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னது அறியாது இருக்காரு. ஒருவேளை உலகத்தான் அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலங்க, மன்னிப்பு கேட்கல, யாரோ உலகத்தானோ ரட்சிக்கப்பட்டவனும். மன்னிக்க வேண்டியது நம்ம கலங்குங்க, நம்ம மன்னித்தால் நமக்கு இறக்கம் கிடைக்கும். ஒருவேளை மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு வச்சுங்க, யாரு? ஒரு விசுவாசி. அப்போ அவனுக்கு மன்னிக்கப்படாது, அவனுக்கு மன்னிக்கப்படாது. ஆனால் நமக்கு எப்ப மன்னிக்கப்படும்? அவன் செஞ்ச தப்புக்கு நம்ம மன்னிச்சிருவோம், மனசார மன்னிச்சிருவோம். அப்படியானால் தேவன் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு இரக்கம் தந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக வைப்பார். வேதம் சொல்லுது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். நாம் யூதராயினோம் கிரேக்கராயினோம் அடிமைகளாயினோம் சுயாதீனராயினோம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு. போதும். என்னவா? ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு. யாரெல்லாம்? யூதராயிருக்கட்டும், கிரேக்கராயிருக்கட்டும், அடிமையாயிருக்கட்டும், சுயாதீனாயிருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க ஞானஸ்நானம் பெற்றால், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றால் எங்க ஐக்கியமாயிடுறாங்க? சரீரத்திலே ஐக்கியமாயிடுறாங்க. சரீரம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். அவர் தலை, நாம் சரீரம், எல்லாரும் சேர்ந்தவங்க சரீரம். எப்ப அவருடைய சரீரத்தில் ஒருத்தன் ஐக்கியமாகறான்? மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கும் போது அப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே ஐக்கியமாயிடுறாங்க. இப்ப சரீரம், நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானத்தவங்க, நம்ம சரீரத்துல ஐக்கியமா இருக்கிறோம், அவருடைய சரீரத்துல அவயவங்கள். இப்போ வேதம் என்ன சொல்ல பாருங்க, 25வது வசனம். சரீரத்திலே பிரிவினையுண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஓஹோ, எப்படி சரீரத்தை இப்படி அமைத்திருக்கிறார்? எப்படி அமைத்திருக்கிறார்? சரீரத்தின் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படி. இப்ப சரீரத்துல அவயம் யாரு? நம்ம தான், நாம தான் சரீரத்துல, அவருடைய சரீரத்துல அவயவம். அப்ப ஒன்றை குறித்து ஒன்று என்னவா இருக்கணுமா? ஒருவரை குறித்து ஒருவர் கவலையா இருக்கணும். என்ன கவலை? அவன் கார் வாங்கிட்டான் பாரு, அவன் வண்டி வாங்கிட்டான் பாரு, இந்த கவலையா? இல்லைங்க, அவர்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலை வரும்போது அவங்க மேல கவலைப்பட்டு அவங்களை செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். இப்ப பாருங்களேன் என்ன சொல்லுது, இப்போ அவன் சரீரத்துல அவயவம் தானே, நீங்களும் நானும் அவயவம், அவனும் அவயவம். அவன் நமக்கு ரொம்ப தப்புட்டான், என்ன செய்யலாம்? எங்க அவனும் அவயவம், நம்மளும் அவயவம், ஆனா நமக்கு ரொம்ப தப்புட்டான். யாரு? சரீரத்துல அவயவமா இருக்கக்கூடியவன். என்ன செய்யலாம்? ஒன்னை குறித்து ஒண்ணு கவலையா இருக்குமோ, ரைட் மன்னிச்சுவோம் அப்படின்னு சொல்லணும். புரியுற மாதிரி சொல்றேன். என் கையில கொசு கடிக்குது, தலை சொல்லுது, மூளை சொல்லுது, இந்த கையை பார்த்து அடி, வலிக்குது இல்ல அடி அப்படின்னு ஓங்கி அடிச்சு டப்புன்னு அடிச்சேன். அடிச்சா கொசு ஓடிச்சு, கையை வலிக்குது. கொசு ஓடிச்சது, கையை வலிக்குது. இப்போ இந்த கையில கொசு கடிக்குது, மூளை சொல்லுது, அப்பா கையே அந்த கொசு அடி. நான் அடிக்க மாட்டேனே,
நான் அடிக்க மாட்டேனே. அவன் என்னை என்ன மாதிரி அடிச்சான், கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு என்னை எவ்வளவு தூரம் அடிச்சு காயப்படுத்தினான். அடிச்சால வலிக்கல எனக்கு, அதனால நம்மளால அடிக்க முடியாது அப்படி நான் சொல்லுவேன். இல்லைங்க, இல்லை, அது சரீரத்தில் அவயம். ஆகையினால இந்த கை இதெல்லாம் பார்க்காது. இவ்வளவுலாம் அடி வாங்கிட்டோமே, இந்த கையினால அடி வாங்கிட்டோமேன்னு பார்க்காம இந்த கை அடிச்சு கொசு அடிச்சு காலி பண்ணு. அப்ப நம்மெல்லாம் இயேசு கிறிஸ்து சரீரத்துல அவயவம். அவயவம் அப்படி அவயவமாய் இருக்கக்கூடியவர்கள், நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்யக்கூடிய ஒரு விசுவாசி, ஒரு சகோதரன் அல்லவென்றால் ஒரு விசுவாச சகோதரி, அவர்கள் நமக்கு விரோதமாய் பாவம் செய்தால் என்ன செய்யணும்? மனசார மன்னிச்சணும், மனப்பூர்வமா மன்னிச்சணும். ஏன்னா நம்ம சரீரத்தில் அவயவம் அவங்க. நம்ம அவங்களை மன்னிக்கலன்னா ஆண்டவரே மன்னிக்க மாட்டாரு நம்மள. அப்படி மன்னிக்கலன்னா நம்ம பேர் ஜீவபுஸ்தகத்துக்கு இருக்கப்படும், நம்ம பரலோகத்துக்கே போக முடியாது, பரலோகத்துக்கே போக முடியாது. ஆவிக்குரிய உலகத்துல இன்னைக்கு இது ரொம்ப சாதாரணமா போச்சுங்க. மன்னிக்க முடியாது, என்னால மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படிலாம் போறதுக்கு காரணம் தெரியுமா? அவங்களுக்கு இரக்க குணமே கிடையாதுங்க. தேவனிடத்துல இரக்கம் இருந்தது போல இவங்க இடத்துல இரக்கமே கிடையாது. அந்த இரக்கம் இல்லாதனாலதாங்க அடுத்தவனை மன்னிக்கவே முடியல, மன்னிக்கவே முடியல. யோசிச்சு பாருங்க, அவன் செஞ்சது ஒரு தப்பு, நாம செஞ்சது ஏராளமான தப்பு. அத்தனையும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு காட்டும், அத்தனையும் மன்னிக்கிறாரு. ஆனா அவன் நமக்கு விரோதமா செஞ்ச ஒரே ஒரு தப்ப மன்னிக்க முடியவில்லையே, மன்னிக்க முடியவில்லையே. நான் என்ன சொல்றேன்னா, மனசார மன்னிச்சிருவோம், ரைட். உங்களுக்கு ரோமா ஒருத்தன் தப்பு செய்யறான்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் வளர்ந்துருக்கிறான்னு அர்த்தம். இப்போ நீங்களும் நானும் அவனை மாதிரி வளர்ந்துருக்கிறோம்னா என்ன பண்ணுவோம்? அவன் தப்பு செஞ்சா நானும் தப்பு பண்ணுவேன். இதுதான் அந்த வளர்ச்சி. அவனுக்கு வளர்ச்சி இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவில்லை. ஆகையினால் நமக்கு ரோமா தப்பண்றான், தப்பண்றான். ஏதோ பேசலாம், சத்தம் போடலாம், இல்ல அடிக்கலாம், ஏதோ துன்பப்படுத்தலாம், நம்மளை பற்றி பேசலாம். ஏன் பேசுறான், ஏன் பண்ணான்? அவனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாதனால. நம்ம வளர்ந்தவங்களா இல்ல அவனை மாதிரியா? நம்ம அவனை மாதிரி வளராதவங்களா இருந்தால் அவனே அப்படி செஞ்சான், நான் வம்புக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நிற்போம். இல்ல பிரதர், அவன் ஏன் அப்படி செஞ்சான், ஏன் அப்படி பேசினா, உங்களுக்கு ரோமா ஏன் பேசினா, உங்களுக்கு ஏன் உங்களுக்கு ரோமா தப்பானா? அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலைங்க, வளரல, வளர்ச்சி இல்லாதவன். இப்ப அவன் வளர்ச்சி இல்லாதனால உங்களுக்கு ரோமா தப்பானா, இல்ல பேசினா, எல்லாம் பண்ணிட்டான். ஆனா நம்ம வளர்ந்தவங்களா? யாரு தலையும் ஆடல. நம்ம வளர்ந்தவங்களா இருந்தா நம்ம என்ன பண்ணிடலாம், சரி அவன் புத்தி அவன் ஆண்டவர் பாடு அவன் பாடு மன்னிச்சிருவோம் அப்படின்னு மன்னிச்சு போயிடும். ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம வளர்ந்துருக்கோம். வேதம் என்ன சொல்லுன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். என்ன சொல்லுவாங்க பாருங்க, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் பூர்ண புருஷன் ஆகும் வரைக்கும் என்று இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் எந்த வளர்ச்சி வரணும்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. அந்த அளவுக்கு நானும் நீங்களும் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கணும், வளர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். அப்படி ஆனால் கிறிஸ்து இரக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர். அந்த வளர்ச்சி நமக்கு வரட்டும், பூர்ணத்துவத்துக்கு நேரம் கலந்து போவோம். அந்த இரக்கம் நமக்கு வரட்டும். அவன் தான் தப்பண்றான், அவனுக்கு அந்த வளர்ச்சி வரல, அதனால தப்பண்றான். ஆனா நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள வளர்ந்ததுனால ரைட், அவன் காரியம் ரைட், தப்பா பேசிட்டானா மன்னிச்சிடுவோம், சாதாரணமா பேசிட்டு போயிடுவோம், சாதாரணமா பேசிட்டு போயிடுவோம். நமக்கு என்னங்க, நம்ம இறங்கி போறதுனால ஆண்டவர் பார்வையில ஐயோ இறங்கிட்டான்ப்பா அப்படிலாம் இல்ல, நமக்கு மகிமை, நமக்கு மகிமை. வேதம் சொல்லுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்லா கவனிச்சுங்க,
இது சீஷர்களுக்கு சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்லுகிறது. மலையில சீஷர்களுக்கு தமது வாயை திறந்து சொல்லுகிற வசனம். மத்தேயு 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 வசனம் எல்லாம் சீஷர்களுக்கு சொல்லப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்றார் சீஷர்களை பார்த்து, தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். ஓஹோ, சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன், நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன். ஏதோ நியாயத்துல கோபப்பட்டான், சரி சரியா போச்சு போ அப்படிங்கிற மாதிரி நியாயமே கிடையாது. அவன் கோபப்படுறதுக்கு ஒரு ரைட்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது சகோதரன் மேல் நியாயம் இல்லாமல் கோபப்பட்டால் அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பானா? கட்டாயம் நியாயந்திருப்பார், கட்டாயம் நியாயந்திருப்பார், நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். பரிசுத்தவான்களுக்கு பூமியிலே சரி கட்டப்படும், இங்கே நியாயந்திருப்பார். யார நியாயந்திருப்பார்? நியாயம் இல்லாமல் கோபப்படுறவன. சரி, அடுத்த வாசிங்க சிஸ்டர். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். என்னது வீணன்? வீணன் என்னங்க இது? நான் இப்படி கேட்கிறேன், நீங்க எல்லாம் கொஞ்சம் படிச்சவங்க. ராக்கா அப்படின்னு போடுது ஆங்கிலத்துல, பாருங்க ராக்கான்னு போடுது. எனக்கு என்னன்னு புரியல. தமிழ்ல வீணன் என்று, சகோதரனை வீணன், வேஸ்ட், இதெல்லாம் மனுஷன வேஸ்ட் அப்படின்னு சொல்றவன் எப்படி என்ன பார்ப்பானா? ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவா இருப்பான். கவனமா கேளுங்க, இவன் வேஸ்டுங்க. இவங்கள ஏங்க, அவன் சர்வத்துல ஒருத்தங்க எப்படி வேஸ்டா இருக்க முடியும்? சர்வத்துல ஒண்ணு, இது எப்படி ஒரு அவன் வேஸ்டா இருக்க முடியும்? அத வேஸ்ட் சொன்னாலே ஆலோசனை சங்கத்திற்கு அவன் ஏதுவா இருப்பானா? மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான். மூடனே என்று சொல்லுவேன் அப்படின்னா ஃபுல் முட்டா பையல. நமக்கு அவசரத்துக்கு வந்துடும் அந்த வார்த்தை, அப்படித்தானே? வரவே கூடாது. தன் சகோதரனை மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். முட்டாள் என்று சொல்கிறவன். யாரும் வாயை திறந்து விசுவாச சகோதரனை சகோதரிய ஃபுல் அவ கிடக்கிற முட்டாள், அவன் கிடக்கிற முட்டா பைய அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன, அவனையும் சர்வத்தெல்லாம் ஐக்கியம் பண்ணி வச்சுக்காருங்க. அவனும் சர்வத்துல ஐக்கியமா தான் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனை பார்த்து நீங்க முட்டாள்னு சொல்றதுக்கு என்ன ரைட் இருக்குதுன்றாரு. எரி நரகத்துக்கு பாத்திரனா இருப்பான்றாரு. முட்டாள்னு சொல்லிட்டா ஐயோ. எங்க அவருடைய வார்த்தை ஒரு நாள் நியாயந்திருக்குங்க, நியாயந்திருக்கும். சும்மா இதுல எழுதி வைக்கல, சும்மா எழுதி வைக்கல. முட்டாள் அப்படின்னு சொன்னா எரி நரகத்துக்கு பாத்திரனா இருக்கிறாங்க. அப்படின்னா பரலோகத்துக்கு போகலன்னு அர்த்தம், பரலோகத்துக்கு போகலன்னு அர்த்தம். சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனை ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எவன் மேலேயே நமக்கு வருத்தம் வச்சுக்கிட்டு அவன் முட்டா பெயர் அப்படி இப்படின்னு சொல்லி மனசை வச்சுக்கிட்டு அவன் செஞ்ச தப்பெல்லாம் மனசை வச்சுக்கிட்டு ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பான்னு காணிக்க போட்டா நம்ம போட்ட மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரே, ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரே. ஆண்டவர் தான் சொல்றாரு, அப்படி ஒருத்த மேல கஷ்டம் வச்சுக்கோ, இங்க வச்சுட்டு போய் அவனோட ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்க போடு. இப்படி சொன்னா யாரு காணிக்க ஏத்துக்குவாருன்னு தெரியல. ஒருத்தர் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் சொல்றாருன்னா நம்ம செய்யத்தான் செய்யணும், நம்ம செய்யத்தான் செய்யணும். அதுக்கு என்ன சொல்றேன்னா, யாரை பார்த்தா நமக்கு விரோதமா செஞ்சவன பார்த்து பிரயோஜனம் அப்படிதான் நல்லா இருக்கா, பிரச்சனை முடிஞ்சு போச்சு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு, மன்னிச்சு போயிடுவோம். நம்ம ஏன் உங்களுக்கு விரோதமா அவங்க பார்த்தோன்னு அப்புறம் காணிக்க போட்டு எப்படி ஏத்துக்குவாரு? எப்படி ஏத்துக்குவாரு? பரலோகத்துக்கே போக முடியாதுங்க. சகோதரனை குறித்து அவ்வளவு அக்கறையா இருக்கிறது. அதான் உங்கள் அவயங்களை குறித்து ஒன்றுக்கொண்டு கவலையா இருக்கும்படிக்கு அவர் அப்படி அமைத்து இருக்கிறாராம்.
சரீரத்துல பலவீனமா இருக்கக்கூடிய அவயத்துக்கு நல்ல இது வச்சிருக்கிறார், அப்படிதான் போட்டிருக்கும். அப்போ யாரோ பலவீனமானவன் பலவீனமானவள் என்னவா பேசுறான்னு சொல்றான், என்னமா செய்யறான், அவங்களை என்ன பண்ணிக்கலாம், மன்னிச்சிருவோம். அவங்களை எப்ப பார்த்தா பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, ரைட், ரொம்ப சந்தோஷம், எல்லாம் நல்லா இருக்கு, முடிஞ்சு போச்சு மேட்ரு. அவங்கள பார்த்தோன்னு அப்படின்னு சொன்னாதான் மன்னிக்க முடிய மாட்டோம்னு அர்த்தம். என்னால உன்னை மன்னிக்க முடியாதுன்னு அர்த்தம், இரக்கம் இல்லாதவர்கள் அர்த்தம். ஆனால் என் ஆண்டவர் சொல்றார், சகோதரனை பார்த்து முட்டாள்னு சொல்றவன் எரி நரகத்துக்கு பாத்திரவனா இருப்பான். அவன் உங்களுக்கு ரொம்ப என்னதான் செஞ்சுதான் கூட நீங்க போய் காணிக்க வச்சுட்டு மன்னிப்பு கேட்டு போயிடுவாங்க, மன்னிக்க முடியாது. ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையில யார் நமக்கு விரோதமாய் செய்தாலும் என்ன பொறுத்தளவுக்கு அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க நமக்கு விரோதமா தெரியுமா? அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராதவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராதவங்க, அவங்க அப்படிதான் செய்வாங்க. நம்ம வளர்ந்தவங்களா? என்ன ஒரு சத்தம் வரல, ஒரு தலையும் ஆடல. ஆமேன் ஆமேன். ஏன் ஆமேன் பாஸ்டர், நீங்க ஆமேன் போட சொன்னீங்க. ஐயோ எங்க நம்ம ஆவியில வளர்ந்தவங்க, நம்ம சபை வளர்ச்சி விழுந்ததா இருக்கணுங்க, ஆவியில வளர்ந்த சபையா இருக்கணுங்க, வளர்ந்த சபையா இருக்கணும். சரீரத்துல கை இருக்கு, 2 கை இருக்கு. இந்த கை பேரலிட்டிக் ஆயிடுச்சு, ஒண்ணுக்கும் உதவாது. நானா பார்த்துதான் இந்த கையை எப்படி தூக்கணும். இந்த கையை வச்சு என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துவின் சரீரத்தில் நிறைய பேர் பேரலிட்டிக் ஆயிட்டாங்க, லாயக்கே படாதவங்க, எதுக்கும் யூஸ் ஆகாதவங்க, வேஸ்ட். ஆனா இன்னும் சரீரத்தில் தான் இருக்குது. அதுவால எதுவாவது லாபம் இருக்கா அந்த கையினால? இல்லையே. ஆனா சரீரத்தில் அவயம் தானா? அவயம் தான், என்ன வெட்டி போடல அவரு, அதையும் வச்சுக்கிட்டு தான் ஓட்டுறாரு. நீங்களும் நானும் அவருடைய சரீரத்தில் அவயவங்கள்ங்க, பலவீனப்பட்ட அவயவங்களும் இருக்கும். அது தான் வேலையை செய்ய முடியாம எதையாவது திணறும், அது நமக்கு வேதனையா இருக்கும். ஆனாலும் நாம செயல்படுகிற அவயவங்கள் அவங்கள மன்னிச்சுட்டு தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படின்னா நீங்களோ நானோ எந்த சகோதரனை பார்த்தோம், சௌரிய பார்த்தோம், அவங்க இப்படி சொல்லிவிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்கல, அவங்கள பேசினாலே பிடிக்கலன்னு நான் சொல்லாதீங்க. ஏன்னு சொன்னா நம்ம இரக்கமுள்ளவளா இருப்பதற்கு தேவன் உதவி செய்வாராக. அவங்களுக்கு தான் அவங்களுக்கு அந்த கேரக்டர் மாற மாட்டேங்குது. ஆனா நம்ம வளர்ந்தவங்களா இருப்போம், மன்னிச்சிருவோம். ஓகே, வேதம் என்ன சொல்லு பாருங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒரு பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். என்ன சொல்றார் பாருங்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள் இருக்கு. அப்படின்னா அவர் எப்படி மன்னிப்பாரு? மனுஷன் மறந்துடுவாரு, நம்ம மன்னிச்சிருவோம், ஆனா மறக்க மாட்டோம். சூழ்நிலை வரும்போது சொல்லி காமிச்சிருவோம். ஆனா வேதம் அப்படி சொல்லல. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். என்ன மாதிரிலாம் வசனம் இருக்கு, நம்ம வாழணுங்க, நம்ம வாழணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் அப்படி வாழணும்பா, எனக்கு விரோதமா தப்பு பண்றவன கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கிறதுக்கு எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்க. தேவன் இரக்கமுள்ளவராக இருந்ததுனால மன்னிச்சாருன்னு இருக்குது. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இரக்க குணம் தாங்க. மன்னிக்கிறது தேவ சுபாவம், மன்னிக்க முடியாதது சாத்தான் சுபாவம். மன்னிக்கிறது தேவ சுபாவங்க, மன்னிக்க மாட்டேன் என்பது சாத்தானுடைய சுபாவம். ஆனால் நீங்களும் நானும் நமக்கு விரோதமா யார் என்ன தப்பு பண்ணாலும் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள் தான். அப்படி மன்னிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக, தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்லுவோம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும்,
குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ஆஹா, குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அவன் செஞ்ச தப்ப நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா அவன் மகிமை அடைய மாட்டான், மகிமை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. நீங்களோ நானோ நமக்கு விரோதமா யார் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறவங்களா இருந்தா நமக்கு அது மகிமைங்க, நமக்கு அது மகிமை, நமக்கு அது மகிமை. இன்றைக்கு இந்த எண்ணமெல்லாம் நமக்கு வரல. இப்ப வேத பாடம் வகுப்புல வந்திருக்குது. இது எவ்வளவு நாள் ஓடுன்றீங்க? ஒரு வாரம் ஓடும், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். இல்ல ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என் உள்ளத்துல இதை பதிச்சிருங்க, ஆண்டவரே பதிச்சிருங்க. என்னமா இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் ஓடுற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் அதை செயல்படுத்த முடியல. ஆகையினால நான் விரும்புறேன்ப்பா, உங்களை போல இரக்கம் உள்ளவனா இருக்க விரும்புறேன். பிதாவே இவளுக்கு மன்னிங்கள்னு சொன்னீங்களே, நாங்களும் மன்னிக்கிற சுவாபம் உள்ளவளா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே எங்க சகோதரன் மேல எங்களுக்கு எந்த கசப்பும் வரக்கூடாது ஆண்டவரே. எந்த கசப்பும் அவங்களை மன்னிக்க முடியாத ஒரு நிலைமையில நாங்க இருந்தா ஆண்டவரே, விசுவாசிகளோ அவிசுவாசிகளோ ஆண்டவரே, நாங்கள் மன்னிக்க முடியாத பட்சத்தில் நாங்கள் இருப்போமானால் எங்க பேர் ஜீவபுஸ்தகத்துக்கு இருக்கப்படும். ஆண்டவரே வேண்டாம்ப்பா, நாங்க மன்னிக்கலாம், நீங்க மன்னிக்க மாட்டீங்கன்னு இருக்குது. ஆண்டவரே என் தேவனே, எங்களுக்கு மன்னிக்கிற சுவாபத்தை எங்களுக்கு தாங்க, அந்த இறக்க குணத்தை தாங்கப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த ராத்திரி வேளையில ஒப்பு கொடுப்போம். என் தேவன் நம்முடைய பேர் ஜீவபுஸ்தகத்தை தக்க வைக்கும்படிக்கு நம்ம வாழ கத்த நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா, தேவனை நோக்கி பார்ப்போமா. ஜெயங்கொள்ளாவிட்டால் பேரை கிறுக்கிடுவேன்றாரு. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் பேரை நான் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஒருவேளை இந்த விஷயத்திலே நாம் ஜெயம் கொள்ளாத பட்சத்தில், மன்னிக்கிற விஷயத்திலே ஜெயம் கொள்ளாத பட்சத்தில், சாத்தானுடைய கேரக்டர் தாங்க மன்னிக்க கூடாது. மன்னிக்காத, நீ மன்னிச்சிடாத. எப்படி பேசலாம் தெரியுமா, எப்படி பேசலாம் தெரியுமா, என்னப்பெல்லாம் பண்ணாங்க தெரியுமா, என்னத்துக்கு மன்னிக்கணுமா, பரவாயில்ல நரகத்துக்கே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எந்த சூழ்நிலையிலும் சாத்தா உங்களை ஏமாத்திராதபடிக்கு இல்ல. ஆண்டவரே எங்கள் தேவன் இரக்கம் உள்ளவர். ஆண்டவரே நீர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறது போல நாங்களும் இரக்கமா இருக்க உதவி செய்யுங்க. இறங்கி மன்னித்தது போல நாங்களும் இறங்கி மன்னிக்க உதவி செய்யுங்க. இரக்கம் இல்லாவிட்டால் இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு உண்டு என்று சொன்னீங்களே, அந்த நியாய தீர்ப்பு எங்களுக்கு இரக்கம் இல்லாத ஒரு நியாய தீர்ப்பு கிடைத்து நாங்கள் நரகமன அக்கினி கடலுக்கு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு அடுத்தவங்களை மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்க உதவி செய்யுங்க. எங்கள் சகோதரனுடைய தப்பிதங்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை நாங்க மற்றவங்களை நேசிக்கட்டும். ஒருவேளை அவங்க கேரக்டர் அவங்களுக்கு அவ்வளவுதான் முடியும், அவங்க அவ்வளவுதான் செயல்பட முடியும். ஆனா எங்களுக்கோ அந்த கிறிஸ்துவின் சுவாபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி நாங்கள் வந்து எட்ட எனக்கு எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. அவங்களுக்கு அந்த கேரக்டர் வரலப்பா, அது அந்த அளவுக்கு வளர. ஆகையினால் அப்படித்தான் பேசுவாங்க, அப்படித்தான் நடப்பாங்க. நாங்களோ அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி வந்து வருவத ஆண்டவரே எனக்கு அந்த இரக்க குணத்தை தருவீராக. ஆண்டவரே சகோதரர்களுக்கு மன்னிக்கட்டும், ஆண்டவரே பிரகாரமான ஜனங்களுக்கு மன்னிக்கட்டும். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் தேவ சமத்தை நோக்கி பார்ப்போம். அருமையான சகோதரர் சாம்சன் ஜெபிப்பார். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டதான நிறைவேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு துதிக்க ராஜாமை சோத்திருக்கிறோம். திருப்பாத்த மொத்த செய்கிற தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் மீண்டும் சமூகத்திலே கடந்து வர முடியாய், வேதத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாய் கத்த உதவி செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்படும் என்று சொல்லி நீர் எங்களோடு ஆண்டவரே பேசி வருகிற எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். இதனால் ஆண்டவரே மை சோத்திருக்கிறோம். தகப்பனை நன்றி செலுத்த ராஜா மை சோத்திருக்கிறோம். மன்னிப்பதை குறித்து நீர் எங்களோடு ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரை கொண்டு வேதத்தின் ஆண்டவரே சோத்திர வசனங்களை ஆதாரமாய் கொண்டு எங்களோடு திட்டம் தெளிவாய் பேசியிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பது அனைவரும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே மை சோத்திருக்க ராஜா மை மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் ஆண்டவரே ஆண்டவரே கேட்ட வசனத்திற்காக ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே மனுஷனுடைய தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா.
மனுஷனுடைய தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்கும் போது பரலோகத்தில் எங்கள் பிதா ஆண்டவரே எங்கள் தப்பிதங்களை மன்னிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. ஒருவேளை ஆண்டவரே மனுஷனுடைய தப்பிதங்களை நாங்கள் மன்னியாமல் இருப்போம் என்றால் பரலோகத்தின் தேவன் எங்களை தப்பிதங்களை மன்னியாது இருப்பார் சொல்லப்பட்டிருக்கிறபடி தகப்பனே, முதலாவது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே எங்களுக்கு விரோதமாய் உலக மனுஷர்களோ மற்றவர்களோ செய்கிறதான தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க என் தேவனாக்கத்தை எங்களுக்கு கிருபை தரும்படியா செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேவனாய் கர்த்தர் பூமி இந்த நாட்களிலே அறைந்தவர்களும் துப்பினவர்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே சோத்திரப்பா மன்னித்தீர் ஆண்டவரே. சோத்திர பிதாவிற்கு மன்னியும் தாங்கள் சேர்ந்து அறியார்கள் சொல்லி அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீரே, எமக்கு நன்றி செலுத்துறப்பா. அப்படியே ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரை செய்கிறதான ஆண்டவரை உலக மக்கள் ஆண்டவரை மற்றவர்கள் செய்கிறதான மனுஷன் செய்கிறதான எல்லா தப்பிதங்களையும் நாங்கள் மனப்பூர்வமாய் மன்னிக்கத்தக்கதற்கு கிருபை தரும்படியா இந்த நோக்கி செய்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கும் ஆண்டவரே சபையாருக்கும் ஆண்டவரே இப்படிப்பட்டதான கிருபை தருவீராக. தகப்பனே, நன்றி செலுத்தும் ஆண்டவரை துதிக்கிறோம். சகோதரர் எங்களுக்கு விரோதமாய் செய்கிறதான தப்பிதங்களையும் நாங்கள் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துறப்பா. பேதுருமிடத்தில் வந்து கேட்கும் போது ஆண்டவரே ஒரு சகோதரர் எனக்கு விரோதமாய் தப்பிதம் செய்யும் போது எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மாத்திரம் என்று சொல்லி கேட்கும் போது 7 தரம் மாத்திரமல்ல 7 தரம் என்று சொல்லி நீர் பேதுருக்கு சொன்னது மாத்திரமல்ல ஆண்டவரே ஒரு உவமையை கர்த்தர் நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்க நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரே, எப்படியாய் ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஆண்டவரே சகோதரர் செய்கிறதான எல்லா தப்பிதங்களையும் நாங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு மனப்பூர்வமாய் மன்னிக்க தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. ஒரு நாளும் ஆண்டவரே மை சோதரிக்கிறப்பா எங்கள் சகோதரர் விரோதமாய் ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே அவர் செய்கிறதான தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்கிற சுபாவத்துக்குள்ளாய் கடந்து போகத்தக்கதாய் எங்கள் தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிற ஆண்டவரே மை துதிக்கிறப்பா. சகோதரர் செய்த தப்பிதங்கள் ஆண்டவரே நாங்கள் மனப்பூர்வமாய் மன்னிக்க எங்கள் தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. ஆண்டவரே ஒரு அவையை பாடுபட்டால் மற்றவர் கூட பாடுபடும் என்று சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே. சகோதரர்கள் சபையை ஆண்டவரே அவையுமாய் இருக்கிறபடியினாலே தகப்பனே சோத்திரப்பா நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சகோதரர் செய்கிறதான காரியங்களை ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவருக்கு ஆண்டவரை முறையிடாதபடி ஆண்டவரை வீண் என்னென்றோ மற்றவர்களை சொல்லாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிற ஆண்டவரை நன்றி செலுத்துறப்பா. கேட்ட வசனபடியாய் கர்த்தர்கள் நடத்தும்படியா செபிக்கிறப்பா. ஆண்டவரே இரக்கமுள்ள தேவனாய் இருந்து இறங்கி மன்னிக்கிற தேவனாய் இருந்தபடினாலே அதே இரக்கமுள்ள சுபாவம் எங்களுக்குள்ளாய் வரும்படியா அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இரக்கமுள்ளவருக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்களே. நியாய தீர்ப்பு முன்பாய் இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று சொல்லியிருக்கிறபடி தகப்பனே நாங்கள் இரக்கமுள்ளவர்களாய் வாழ்ந்துவிட என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிற. மனுஷன் செய்கிற தப்பிதமாலும் சரி சகோதரர் செய்த தப்பிதமானாலும் சரி நாங்கள் மனப்பூர்வமாய் இறங்கி மன்னிக்க என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிற ஆண்டவரே நன்றி செலுத்துற தகப்பனே. உங்களது அதே சுபாவத்துக்குள்ளாய் இந்த கடைசி நேரங்களை நடத்தும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே மைசோத்திரவானவன் ஆண்டவரே எங்களை வஞ்சிக்காதபடி மன்னிக்கிற சுபாவத்திலிருந்து எங்களை விலகி போகாதபடி எங்கள் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் தேவனாய் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவர் உமக்குள் இருக்கிறதால் அதே சுபாவத்துக்கு நேராய் எங்களை நடத்தி ஆண்டவரே மைசோத்திருக்கிற ஒரு நாளும் எங்களுடைய பெயர்கள் ஆண்டவரை ஜீவ புஸ்தகத்தில் கிறக்கப்படாதபடி எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. ஆண்டவரை மன்னிப்பது ஆண்டவரே மைசோத்திருக்கிறப்பா ஆண்டவரை கிருபை தரும்படியாக செபிக்கிற ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை விரும்பி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு வசனப்படி எங்களை நடத்தி எங்கள் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே நீங்க எந்த நாளில் வந்தாலும் அவரை தரிசிக்கத்தக்க கிருபையில் எங்கள் அதிகமாய் தரும்படியாக அர்ப்பணித்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சகல துதிகன மகிமை புகழ்ச்சி அனைத்து வெகு ஜாக்கிரதையாய் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீன்பரிசுத்தமான இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தாங்களோடும் காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.